அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த நாள் எப்போ தெரியுமா சார் இனிய நாளாக இருக்கும்? நமக்குன்னு சிந்திக்காம இந்த சமூகத்துக்காக சிந்திக்கிறோம்ல, சுயநலமாக வாழாமல் பொதுநலமாக வாழும்போது, விட்டு கொடுத்து வாழும்போது. சார் ஒன்றும் இல்லை, நீங்கள் டிராஃபிக்கில் போகிறீங்கல்ல, காரில் வண்டியில் போயிட்டு இருக்கோம்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதா, ஓரமாக நின்று அவங்களுக்கு வழி விடுறது கூட ஒரு பெரிய சமூக சேவை தான் சார். நீங்கள் சமீபத்தில் நான் பார்க்குறேன், ஒரு டூ வீலர் போயிட்டே இருக்காரு, பின்னாடி இருந்து ஒரு ஆட்டோக்கார் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு டூ வீலர் பின்னாடி இருந்து. நான் அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். நான் ஆட்டோக்கார் எதுக்குப்பா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தா, அப்புறம் டூ வீலர் கிராஸ் பண்ணிட்டு வந்து என் காருக்கு பின்னாடி நின்று ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, ஆட்டோவில் யாரும் இருக்க போகிறாங்க போல, நான் ஒதுங்கி நின்று அவங்க வழி விட்டா அந்த ஆட்டோக்குள்ளே யாருமே இல்லை சார், அவசரமே இல்லை. அப்படி வேகமாக பூந்து போகிறாரு, அந்த சிக்னல் போடுறதுக்குள்ளே போயிடணும்னு வேகமாக போகிறாரு. அந்த ஆட்டோக்கு பின்னாடி பார்த்தா எழுதியிருக்காங்க, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லைன்னு எழுதியிருக்காரு. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. நீயே விட்டு கொடுக்கலையா? முன்னாடி போகிறவங்க நீயே விட்டு கொடுக்க மாட்டேறியா? இந்த ஆம்புலன்ஸ் போச்சுன்னா பின்னாடியே ஒரு 20 பேர் போவாங்க, ஆம்புலன்ஸ் பின்னாடியே 20 பேர், அப்படி டிராஃபிக்கை கடந்துடலாமா? என்ன சார், இந்த வாழ்க்கையில் சுயநலமாக வாழ்வதை விட பொதுநலத்தோடு சிந்திக்கும் போது மட்டும்தான். சமீபத்தில் ஒரு செய்தி படிக்கிறேங்க, வடக்கில் நார்த் சைடில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா தான் கூட படிக்கிற பையன் இருக்கான்ல, அந்த பையன் எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே இருக்கான், இவங்க பையன் செகண்ட் ரேங்க் வாங்கிக்கிட்டே இருக்கான். இந்த செகண்ட் ரேங்க் வாங்குற பையனால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய பையனை ஜெயிக்கவே முடியல. ஒரு வருஷம் 2 வருஷம் ஜெயிக்கவே முடியல. இவங்க அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு நாள் அந்த பையனை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு, யாரை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையனை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க சார். ஆனால் அந்த பையனை காப்பாற்றிட்டாங்க அதுக்கப்புறம். ஆனால் இது நடந்து அந்த அம்மா இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் படித்த செய்தி, வடக்கில் இன்னொரு குழந்தைக்கு விஷத்தை ஊற்றி கொடுக்குற அளவிற்கு சுயநலமாக இருந்திருக்காங்க சார். கேட்டால் என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை, அவனுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது, என் பையன் உட்காந்து அழுகுறான், அதனால் நான் இதை செஞ்சேன்றாங்க சார். இதை கேட்கும்போது பதட்டப்படுது. இப்போ காக்கா என்ன பண்ணும், கழுகு இல்லாத நேரம் கழுகு கூட்டுக்குள்ளே போய், கழுகு பறந்து போயிடுச்சுன்னா, தாய் பறவை பறந்து போயிடுச்சுன்னா, கழுகு கூட்டுக்குள்ளே போய் இந்த கழுகு குஞ்சு இருக்குல்ல, இதை நகட்டி கீழே தள்ளி விட்டுரும். இந்த கழுகு குஞ்சு கீழே பாறையில் விழுந்து செத்து போயிடும். இந்த செத்து போன கழுகு குஞ்சை தூக்கிட்டு போய் காக்கா தான் கூட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரையா வைக்கும். இந்த குஞ்சுகள்லாம் அதை சாப்பிட்டு பசியாரும். இப்போ இது பறவைகளுக்கு கரெக்டு, மனிதர்களுக்கு இது கரெக்டா? பறவை இனத்தில் இப்படி தான் இயற்கை படைச்சிருக்கு, இந்த காக்கா இப்படி தான் பண்ணுது. ஆனால் மனித இனத்தில் தான் குழந்தை வாழணுன்றதுக்காக இன்னொரு குழந்தைய கொல்லும் அளவிற்காக ஒரு பெண் துணிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், இவர்களை மனித இனத்தில் எப்படி சார் சேர்க்க முடியும்? செங்கிஸ்கான்னு ஒரு பெரிய வீரன் இருந்தார். செங்கிஸ்கான் சொல்கிறாரு தன்னுடைய வரலாற்றில், ஒரு ஊருக்கு அவர் படையெடுத்துட்டு போயிருக்காரு. அந்த படையெடுத்துட்டு போகும்போது செங்கிஸ்கான் வரான்னு தெரிஞ்சோடனே அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஊரை அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிடைச்ச விஷயங்கள்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, செங்கிஸ்கான் படையெடுப்புன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு குழந்தைய, அந்த அவங்க விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தையெல்லாம் தூக்கிக்கிறாங்க. ஒரு பையன் ரொம்ப வளர்ந்த பையனாக இருக்கான், அவனையும் தூக்கிக்கிறாங்க, சின்ன பையனையும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் படையெடுப்பு வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல, 2 பேரையும் தூக்கிட்டு ஓட முடியல. அந்த வளர்ந்துருந்த பையனை விட்டுட்டு இந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் கூட அந்த செங்கிஸ்கான் படையெடுப்பில் அந்த முகாமில் எல்லாரையும் அடைக்கிறாங்க. இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் அழுகிறான்னு இவர் வந்து கேட்குறாரு, செங்கிஸ்கான் கேட்குறாரு, ஏன் அழுகிறீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, இந்த 2 பிள்ளைகளில் உங்களை பார்த்த பயத்தில் இந்த பிள்ளையை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன், அந்த பையனை விட்டேன். செங்கிஸ்கான் கேட்குறாரு, ஏன் இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தேன், அந்த குழந்தைய ஏன் விட்டேன்? அவங்க சொல்கிறாங்க, இல்லை, பக்கத்து வீட்டுக்காரம்மா என்னையை நம்பி அவங்க குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போனாங்க, அதுக்குள்ளே உங்கள் படையெடுப்பு வந்துருச்சு. இப்போ செங்கிஸ்கான் கேட்குறாரு, உன் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு பக்கத்து வீட்டு குழந்தைய விட்டு வந்துட்டியா? உன் குழந்தைய தூக்கிட்டு பக்கத்து வீட்டு குழந்தைய விட்டு வந்துட்டேன். அந்த அம்மாவோட பதில் சார், இல்லைங்க, நான் விட்டுட்டு வந்தது என் குழந்தை, தூக்கிட்டு வந்தது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏன் தெரியுமா? இவன் அடைக்கலமாக என்னிடம் வந்தவன், அடைக்கலத்தை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்புன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. செங்கிஸ்கான் சொல்கிறாரு, இதை கேட்டவுடன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரையும் கொல்ல வேண்டாம் என்று உத்தரவிட்டு நான் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பினேன்னு செங்கிஸ்கானுடைய வரலாற்றில் சொல்கிறாரு. அப்படி இருந்த தாய்மை உணர்வு இன்றைக்கு இப்படி சுயநலமாக மாறிடுச்சே சார். நம்ம டிஃபன் பாக்ஸை கொடுத்து நீ மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புகிறோமே,
எப்படிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில்ங்க ஒரு 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னாடி இறையன்பு ஐஏஎஸ் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். செல்லமே அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய செல்ல குழந்தைகள்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இங்கே இந்த சேரி பகுதிகளில் வாழக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அப்படி அந்த குழந்தைகளுக்கு ஒரு 7 குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டின் செல்ல குழந்தைகள்னு அவார்டு கொடுத்தாங்க. இந்த 7 குழந்தைகள் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த சென்னை வெள்ளம் வந்தப்ப ஹெலிகாப்டரில் வந்து சாப்பாடு போடுறாங்கல்ல, ஹெலிகாப்டரில் வந்து போடுறாங்கல்ல, இந்த சாப்பாடு ஒவ்வொன்றையும் எடுத்து 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 இந்த வீடுகளை கதவு தட்டி தட்டி அவங்க வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்ஸ்லலாம் போய் 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 கதவை தட்டி தட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, ஏன் இதை செய்கிறீங்க? உங்களுக்கே சாப்பாடு இல்லை, உங்களுடைய அந்த குடிசை பகுதி வாழ் மக்களுக்கே அங்கே சாப்பாடு இல்லை, நீங்கள் இந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம்ல, உங்கள் மக்களுக்கே அங்கே சாப்பாடு இல்லைல்ல, நீ அங்கே போய் கொடுக்கலாம்ல. இந்த குழந்தைங்க சொன்னாங்க சார் ஆன்சர், டாப்பான ஆன்சர் சார். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் பசி பழகுனது, எங்களுக்கெல்லாம் பசி பழகுனது, நாங்கள் ஒரு வேளை சாப்பிட்டு கூட 3 நாள் உயிரோடு இருப்போம். ஆனால் உங்களுக்கெல்லாம் பசி பழகலை, பசியில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்களால் வந்து இந்த சாப்பாடை எடுக்கவும் முடியாது, தண்ணிக்குள்ளே இருக்குது உங்களால் எடுக்கவும் முடியாது, உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடும் சேரலை, அதனால் இதை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நாங்கள் வச்சுக்கிறோன்னு அந்த 7 குழந்தைகளும் சாப்பாடை எடுத்து எடுத்து வந்து ஒவ்வொரு ஃப்ளாட்ஸாக ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி சாப்பாடை கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாட்டினுடைய செல்ல குழந்தைகள்னு அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இந்த 7 வயது 8 வயது குழந்தைகள் தான் சார், 11 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க சொன்ன வார்த்தை, பசி எங்களுக்கு பழகிடுச்சுங்க, உங்களுக்கு பழகலைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, மனித நேயத்தினுடைய உச்சம் சார், மனித நேயத்தினுடைய உச்சம். இந்த பொதுநலம் இருக்கும்போது இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.